wonder, can you feel the heat? You can try to, but you can't stop me. I'm gonna keep on dancing and taking all these chances. Watch me grow. வணக்கம் நண்பா, நான் ஷான். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்ஷான் தமிழ்ல. Boom! Finally, இதோ Samsung ஓட all new S22 நம்ம ஸ்டுடியோல ட்ரை பண்ணி பாப்போமா? இந்த S22 டிவைஸ் Samsung ஓட S22 flagship சீரிஸ்ல ஸ்டார்டிங் மாடல். நான் ஃபீச்சர் பண்ண போறது இந்தியன் ரீட்டெயில் யூனிட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் மாடல். நான் ஏன் S22 ட்ரை பண்றேன்னு கேட்டிங்கன்னா, காம்பாக்டிங்கா இருந்துகிட்டு ஒரு flagship காம்பாக்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? அதான். சரி காம்பாக்ட் கம்பேரிசன் கொடுத்துறேன். பட் அதுக்கு முன்னாடி ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுதுன்னு பாத்துறலாம். ஓகே பாக்ஸ் ஓபன் பண்ணா முதல்ல கண்ணில் படுறது ஃபோன். இதுக்கப்புறம் வருவோம் தென் ஒரு சிம் ட்ரே எஜெக்டர் டூல், தென் டைப் சி சார்ஜிங் கேபிள். ஆனா பாக்ஸ்ல அடாப்டர் கொடுக்கல, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பா. தென் குவிக் ஸ்டார்ட் கைட். அவ்வளோதான். பூம்பா, இதோ சாம்சங்கோட புது வரவு S22. சாம்சங்கோட காம்பாக்ட் பிரீமியம் ஃபிளாக்ஷிப் ஃபோன். என்கிட்ட இருக்கிறது ஃபேண்டம் ஒயிட் கலர். போனை கையில பிடிக்க நல்ல சாலிடா, அதே சமயம் கம்ஃபர்டபுளா லைட் வெயிட்டா இருக்கு. பேக்ல கிளாஸ் கொடுத்திருக்காங்க. இதோட முந்தின மாடல் S21ல பிளாஸ்டிக் பேக், ஆனா இதுல கிளாஸ். நைஸ். சைடுல அலுமினியம். ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் அண்ட் பவர் ஸ்விட்ச். லெஃப்ட்ல வந்தீங்கன்னா சுத்தி பார்க்கிறதுக்கு எதுவும் இல்ல. அப்படியே வந்தா பாட்டம்ல ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், அப்புறம் டியூல் சிம் ஸ்லாட். இதுல நீங்க 5G சிம் கார்டு போடலாம். அது மட்டும் இல்லாம 16 பேண்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் இருக்கு. இந்தியால இருக்கிறீங்களோ இல்ல ஃபாரினுக்கு எடுத்துட்டு போறீங்களோ, எங்க போனாலும் போனை யூஸ் பண்ணலாம். என்ன ஷான்ஜி, 5G எங்க ஜி? Oh no. Now India is all set to become a 5G nation in 2021 to facilitate rollout of 5G mobile services within 2022-23 by private telecom providers. இப்ப நான் என்ன உங்க சொல்றது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அது சரி. டாப்ல செகண்டரி மைக் நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக. இங்க இந்த கண்ணுக்கு தெரியாத இயர்பீஸ் ஒரு செகண்டரி ஸ்பீக்கராகவும் ஃபங்க்ஷன் ஆகுது. நைஸ். ஃப்ரண்ட்ல செல்ஃபி ஷூட்டர். அப்படியே பேக்ல வந்தா ட்ரிபிள் கேமரா செட்டப் ஃபிளாஷோட. இத பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்போம். ஓவராலா டிவைஸோட இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்ட் வாவ். இன்னொரு கூலான விஷயம் என்னன்னா, இந்த டிவைஸ் IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட். சூப்பர். ஆல்ரைட், இதோ இந்த டிவைஸை பத்தின என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ். முதல்ல டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிப்போம். S22ல வருது 6.1 inches Full HD Plus HDR10+ சப்போர்ட்டட் டைனமிக் AMOLED 2x டிஸ்ப்ளே அப்படியே அள்ளுது. நல்ல பிரைட் அண்ட் வைப்ரண்டான டிஸ்ப்ளே. சாம்சங் டிஸ்ப்ளேஸ்னு வரும்போது சொல்லவா வேணும், அடிச்சுக்கவே முடியாது. அண்ட் இந்த டிஸ்ப்ளே அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு ஸ்மார்ட் போனுக்கு தேவையான அளவான அழகான டிஸ்ப்ளே, அதுவும் ஒத்த கையில யூஸ் பண்ற மாதிரி. அண்ட் இதோட 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் சும்மா வெண்ண மாதிரி வழுக்கிட்டு போகுது. டிஸ்ப்ளே ஃபிளாட்டா கர்வ்ட் எட்ஜஸோட இல்லாதனால போனுக்கு ஒரு பாக்ஸ்ட் லுக் கிடைக்குது. பர்சனலி ஐ லைக் இட். அண்ட் இது கொரில்லா கிளாஸ் தாங்க, கொரில்லா விக்டஸ் பிளஸ். தப்பி தவறி கீழே போட்டு நேரம் நல்லா இருந்தா அந்த கொரில்லா உங்க டிஸ்ப்ளேவை காப்பாத்தும். நெக்ஸ்ட், ஹார்ட்வேர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். கடைசியில கடவுள் கண்ணை திறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். கொடுக்குற காசுக்கு ஒரு வழியா இந்தியன் வேரியன்ட்ல ஸ்னாப் டிராகனை போட்டுட்டாங்க. எஸ், டிவைஸை பவர் பண்றது ஸ்னாப் டிராகன் 8 Gen 1 4nm சிப், Adreno 730 GPU bundled with 8GB RAM, 128GB UFS 3.1 storage. Software Android 12 out of the box. அண்ட் UI பாத்தீங்கன்னா சாம்சங்கோட One UI 4.1. பேட்டரி ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ். இனிஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பொறுத்த வரைக்கும் லேக் ஃப்ரீயா இருந்தது. லவ் இட். கேமிங் அதி அற்புதம். ஆனா கிராஃபிக் இன்டென்சிவ் கேம்ஸ் விளையாடும் போது ஸ்டார்ட் பண்ணி 2 நிமிஷத்துல கேம் சூடு பிடிக்குதோ இல்லையோ, போனுக்கு பின்னாடி லைட்டா வார்ம் ஆகுது. அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா லோ அண்ட் டு ஹை அண்ட் கேம்ஸ் எல்லாமே சும்மா அசத்தலா ஹேண்டில் பண்ணுது. அண்ட் ஹே, என்னோட கேம் ஷான்ஸ் ட்ரெஷர் ஹண்ட் இந்த போன்ல விளையாடுறது ஒரு அட்டகாசமான எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இன்னும் கேம் விளையாடலையா? ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நண்பா. அண்ட் இந்த டிவைஸோட இன்னொரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் டெக்ஸ். போனை ஒரு மானிட்டர் இல்ல டிவியோடயோ டைப் சி டு HDMI கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணீங்கன்னா போன் ஒரு CPU மாதிரி ஆயிடும். எஸ், ஒரு ஃபுல் கம்ப்யூட்டர் ரெடி டு யூஸ். ஏன்னா போன் அவ்வளோ பவர்ஃபுல். கனெக்ட் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் கம்ப்யூட்டர் OS மாதிரி மாறிடும். அண்ட் சென்சர்ஸை பத்தி கேட்டீங்கன்னா இதுல எல்லாமே இருக்கு, NFC உட்பட.
ஓகே நெக்ஸ்ட் கேமரா பத்தி பார்ப்போம். வெல் இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஹா ஓஹோ தான். இதுல 50 மெகா பிக்சல் பிரைமரி வைட், 10 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ அண்ட் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல 10 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர். நான் என்ன நினைக்கிறேன்னா கொடுக்குற விலைக்கு சாம்சங் 10 மெகா பிக்சல் சென்சர் கொடுக்கறத விடணும். நீங்க என்ன சொல்றீங்க? எனிவேஸ் மெயின் கேமரால வீடியோ மேக்ஸ் 8K 24 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். ஆனா யாரும் யூஸ் பண்ண போறது இல்ல. உண்மை கசக்கும். ஓவராலா கேமரா சூப்பர், நல்ல டைனமிக் ரேஞ்ச், கலர்ஸ் பக்கா. இது உங்களுக்காக சில சாம்பிள்ஸ். நீங்க என்ன இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. இன்னும் சில அட்டகாசமான சாம்பிள்ஸை கூடிய சீக்கிரம் அங்க அப்லோட் பண்ண போறேன். ஓகே நெக்ஸ்ட் பேட்டரிக்கு வருவோம். டேய் சாம்சங் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க தான் ஒரு பெரிய ஆப்பா வச்சிட்டாங்க. ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். இந்த வேரியண்ட்ல வெறும் 3700 mAh பேட்டரி தான் வருது. போன மாடல்ல கூட இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி இருந்துச்சு. 4 நானோமீட்டர் சிப் பேட்டரி குடிக்காதுன்னு நினைச்சிட்டாங்களா என்னவோ. கேஷுவல் யூஸ்க்கு ஓகே, பட் பவர் யூசர்ஸ் இல்ல போனை ஒர்க்குக்கோ இல்ல வெட்டியாவோ சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா வராது. ரொம்ப கஷ்டம். அதுக்கும் மேல இதுல வெறும் 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கு. S22 அல்ட்ரால இருக்கிற மாதிரி 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இல்ல. சரின்னு பார்த்தா சார்ஜரும் பாக்ஸ்ல இல்ல. தனியா காசு கொடுத்து சார்ஜரை நீங்க செப்பரேட்டா தான் வாங்கணும். அட போங்கப்பா. இது எப்படி இருக்குன்னா சாம்சங் ஒரு செம்மையான flagship டிவைஸை ரெடி பண்ணிட்டு அதை ஒரு லோ கெப்பாசிட்டி பேட்டரி போட்டு கெடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் பண்ணிட்டு கழிநீர்ல கையாளம்ன கதையா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா என்னோட இனிஷியல் டெஸ்ட்ல கிராஃபிக் இன்டென்சிவ் கேம்ஸ் விளையாடும் போது இல்ல 2 சிம் போட்டு ரெகுலர் டாஸ்க் பண்ணும்போதோ ஒவ்வொரு 60 செகண்டுக்கும் 1% பேட்டரி டிராப் ஆயிட்டே இருந்தது. சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது போட்டு கொஞ்சம் கருணை காட்டுங்க சாம்சங். ஓகே வயர்லெஸ் சார்ஜிங்னு வரும்போது QI வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு 15 வாட் வரைக்கும். கூடவே ரிவர்ஸ் சார்ஜிங்கும் செய்யலாம். இதோ S22 ஓட கம்ப்ளீட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக. ஓவராலா பெருசா ஆண்ட்ராய்ட் போன்ஸ் கொட்டி கிடக்கிற மார்க்கெட்ல கை கடக்குமான ஃபிளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட் போன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் ரொம்ப பிடிக்கும். ஆனா ஓகே எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன் டைம். வெல் இந்த போனோட சைஸை பத்தி சொல்லணும்னா இது கிட்டத்தட்ட ஒரு 130 ml வுட்வாட்ஸ் கிரே பவுடர் பேக் சைஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். Yup, crazy but true. இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் டெக்ஷான் கம்பேரிசன். ஓகே இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் பேட்டரி ஒரு டீல் பிரேக்கர். அட்லீஸ்ட் எனக்கு 73,000 ரூபாய்க்கு ஐ அம் நாட் இம்ப்ரெஸ்ட். பேங்க் ஆஃபர்ஸ் அது இதுன்னு 63,000 ரூபாய்க்கு இது கிடைச்சாலும் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்டகாசமான ஃபோன் பேட்டரியை தவிர்த்து. நண்பா நீங்க என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட இந்த பட்ஜெட் இருந்தா இந்த ஆண்ட்ராய்ட் போனை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா இல்ல iPhone 13 வாங்குவீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரை